Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன், நாம் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைமில் கிடைச்சா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதனால தாங்க. அது மட்டும் இல்லை, டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் நோட்டிஃபிகேஷன்ஸ் மொபைல் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறேன் டெய்லியும். இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது தமிழ்ல பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அப்படின்வாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டோட பேரு. ஓகேங்களா. இதுக்கு தேவையான கல்வி தகுதி, அதாவது எஜுகேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். தமிழ்ல பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது, என்ன படிச்சிருக்கணும், என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த ரெண்டு டிப்ளமோ, அதாவது எலக்ட்ரானிக் ட்ரிபிள் முடிச்சிருக்கலாம், அப்படின்னா இசிஇ முடிச்சிருந்தாலும் ஓகே தாங்க. பட் அவங்க ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பீரியட் ஆஃப் 2 years, அதாவது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரிப்பீட்டட் கம்பெனி, அதாவது ரிப்பீட்டட் கம்பெனியில் ஒரு ஆப்ரேட்டிங் இன் எல்இடி ஸ்கிரீன் வித் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நாலேஜ் முடிச்சிருக்கணும். அதாவது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதோட நாலேஜ் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 இருக்கணும். ஏஜ் வந்து 18 28 கொடுத்துருக்காங்க கிளியராகவே. அது என்ன டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2018 18 28 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்பளம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500 இருந்து 62,000 வரைக்கும் பே ஸ்கேல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பேசிஸ்ல எக்ஸாம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பற்றி அந்த டீடைல்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல கிளியராக கொடுக்கல. பட் அதனால இன்டர்வியூ கண்டிப்பாக இருக்கலாம். இன்டர்வியூ எக்ஸாம்ன்ற அந்த இதுவே எந்த இதுல நோட்டிஃபிகேஷன்ஸ் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு ரெஸ்யூம் ஒன்று எடுத்துங்க. அதாவது ரெஸ்யூம்ன்றதோட உங்க பயோடாட்டா ஒன்று எடுத்துங்க. அதில் உங்க பேரு, உங்களோட அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட கல்வி தகுதி, அது மட்டும் இல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்ல வேற எதனா விவரங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை தவிர வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் உங்ககிட்ட, அது எல்லாத்தையுமே உங்களோட பயோடாட்டால ஃபில்அப் பண்ணி இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை, நாமக்கல், கவிஞர் மாளிகை, தலைமைச் செயலகம், புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை 6,09,000 இந்த அட்ரஸ்க்கு நீங்க 5/10/2018, அதாவது அடுத்த மாசம் 5ஆம் தேதி 10ஆம் மாசம் 2018 சாயந்தரம் 5 மணிக்குள்ள இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை, நாமக்கல், கவிஞர் மாளிகை, தலைமைச் செயலகம், புனித் ஜார்ஜ் கோட்டை, சென்னை 6,09,000 இந்த அட்ரஸுக்கு நீங்க உங்களோட பயோடேட்டா, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பிச்சிருங்க. அப்ளிகேஷன் அனுப்ப சொல்ல கூட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோட செட் ஒரு ஜெராக்ஸ் வச்சு அனுப்புறது ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/10/2018 சாயந்தரம் 5 மணிக்குள்ள. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 18/9/2018. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, இந்த ஜாபோட எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கேட்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்ஸ் கண்டிப்பா போடுங்க. ஏன்னா நீங்க போற லைக்ஸை வச்சுதாங்க நான் அடுத்த வீடியோ ரெடி பண்றதுக்கு ஒரு எந்தோசியமா இருக்கும். அதனால தாங்க. ரெண்டாவது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு ஜாபை பத்தி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல எந்த ஜாப் பத்தி எடுத்தாலும் நான் நம்ம சேனல் மூலியமா கொடுத்துட்டு இருப்பேன். ரெகுலரா நம்ம சேனலை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட ஒரு பெட்டரான ஜாப்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ்.